பணித்துளிகள் பிப்ரவரி 26, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பகிர்ந்தளிப்பதால் பலன். தியான வசனம் எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். யோர்தான் நதி இஸ்ரவேல் தேசத்தின் மிக முக்கியமான நதியாகும். இது கலிலேயா கடலிலும் சபக்கடலிலும் பாய்கிறது. இரண்டும் ஒரே இடத்திலிருந்து நீர் பெறுகின்றது. ஆனால் அவற்றின் விளைவுகள் முற்றிலும் மாறுபட்டவை. கலிலேயா கடல், சி ஆஃப் கேலிலி என்பது இயல்பாக ஒரு பெரிய ஏரியாகும். இது சுற்றியுள்ள கிராமங்களுக்கு குடிநீர், மீன்வளம், விவசாய உற்பத்திக்கு தேவையான நீர் என பல வகையான வாழ்வாதாரங்களை வழங்குகிறது. இதுல எண்ணற்ற தாவரங்களும் கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்கின்றன. இந்த ஏரியின் முக்கிய தன்மை என்னவெனில், இது பெற்ற நீரை வெளிக்கொடுக்கிறது. இதன் மேல் பாயும் யோர்தான் நதியின் நீர் இதிலிருந்து மீண்டும் வெளியே பாய்ந்து பல இடங்களுக்கு பாசனமாக பயன்படுகிறது. இதற்கு மாறாக சவக்கடல், அதாவது டெட்சி, மிகவும் உயிரற்ற உப்புத்தன்மை மிகுந்த ஒரு கடலாகும். இதன் உப்புத்தன்மை சாதாரண கடலை விட 9 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதன் விளைவாக எந்த உயிரினமும் இதில் வாழ முடியாது. மீன்கள், தாவரங்கள், புழுக்கள் எதுவும் இல்லை. இதன் முக்கிய காரணம் என்னவென்றால், இதில் வந்து சேரும் நீர் வெளியே ஓடுவதில்லை. நதிகள் இதற்குள் பாய்ந்தாலும் அது இதிலேயே தேங்கி உப்பு தன்மையாக மாறிவிடுகிறது. 2 கடல்களும் ஒரே பிறப்பிடத்தை கொண்டிருந்தாலும் ஒன்று மட்டுமே பயனுள்ளதாக இருக்கிறது. இதை நாம் நம் வாழ்க்கையிலும் காணலாம். தேவன் நமக்கு அளிக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோமா, அல்லது எல்லாவற்றையும் நமக்குள் தேக்கி வைத்துக் கொள்கிறோமா? நாம் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பவுல் கலாத்தியர் 6:9 எழுதும் வார்த்தைகள் நம்மை நினைவூட்டுகின்றன. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம் வாழ்க்கையின் ஊற்று தேவனே. அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் நம்முன் நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் பாய்ந்து செல்ல வேண்டும். கலிலேய கடல் போல நாம் பெற்றதை வெளிப்படுத்தும் ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் வாழ்வை பற்றிய எண்ணங்களோடு கருணையும் அன்பையும் கொண்டு நன்மை செய்ய நினைத்தே செயல்படுவோம். சவக்கடல் போல உட்கொண்டு மட்டும் நிற்காமல் கலிலேய கடலை போல பாய்ந்தோடியே வாழ்வோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் பாய்ந்தோடியே வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.